ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து கனவா கிரேவி. கனவா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கனவா பற்றி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதெல்லாம் குக்கரில் பண்ணியிருக்கிறேன். குக்கரில் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இது கனவா வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். வெந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட நல்லா இல்லை ரப்பர் மாதிரி இருக்கும். 1/2 கிலோ கனவா வாங்கி நான் க்ளீன் பண்ணி எடுத்தது. இப்படியே ரவுண்ட் ஷேப்பாக எடுத்துக்கோங்க, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து சோம்பு எண்ணெய் விட்டுட்டு சோம்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சமும் பெரிய வெங்காயம் கொஞ்சமும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ரெண்டுமே கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். உங்களுக்கு குக்கரில் பண்ணுறதுனால இது சீக்கிரமாக பண்ணிடலாம். ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் ஜாஸ்தி கிடையாது. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயமும் நல்லா ஃப்ரை பண்ணி வரட்டும். நல்லா வெங்காயம் ஃப்ரை பண்ணி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து தக்காளி போடுங்க. தக்காளி வந்து 2 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு வேண்ட பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி வரணும். இது கூடவே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போடுங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து ஃபிஷ் கறி, அதாவது மீன் குழம்புக்கு மசாலா வச்சுருப்பீங்களா, குழம்பு மசாலா வச்சுருப்பீங்களா, அந்த மசாலா 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு எப்படி போடுவீங்க குழம்புக்கு அதே மாதிரி போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போடுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கனவாவை போட்டுக்கோங்க. ஒரு சிலர் கனவாம்பாங்க, சில பேர் கடம்பாங்கிறாங்க. உங்களுக்கு எந்த பேருக்கு தெரியுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி விடுங்க. நல்லா தண்ணி விட்டுட்டு குக்கரை மூடிட்டு உங்கள் விசில், அதாவது இது எப்படி கொஞ்சம் நல்லா வேகிறதுனால 4 to 5 விசில் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ விசில் தேவைப்படுதோ அதுக்கு மேலே விட்டு நீங்கள் எடுங்க. எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் திருப்பி நீங்கள் ஸ்டவ்லேயே நீங்கள் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நீங்கள் கிரேவி மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு தண்ணி. இந்த தண்ணி உங்களுக்கு கொஞ்சம் கிளறி விட்டு கொத்தமல்லி தூள் போட்டு பரிமாறுங்க. சுவையான டேஸ்டியான கனவா ரெடி.